நாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பெனும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரவே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரவே, இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிதை வரைந்த கவிதை. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை இனிமை. புகழ் சந்தங்கள் பாடி நித்தங்கள் மகிழ வாழ்க்கைகள் நல்வனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கிறார், என் ஆண்டவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. திருப்பாடல்கள் 53 இறைவசனங்கள் 6 மற்றும் 8. திருப்பலி முன்னுரை. இறைவன் விதைத்த நல்ல விதைகளாகிய நாம் நல்லுள்ளம் பெற்று நேர்மையானவர்களாய் வாழ இன்றைய பொதுக்காலம் 16ஆம் நிறைவு திருப்பலி நம்மை அழைக்கிறது. நல் விதைகளுக்கிடையே விதைக்கப்பட்ட களை செடிகளோடு போராடும் விதைகளே பலன் கொடுக்கும். களை செடிகளை விட்டு வைத்தது களைக்கும் ஆதாயம் அல்ல, பின்னர் அகற்றப்பட கொடுக்கப்பட்ட அவகாசம். நாமும் உலக தவறுகளை நினைத்து இறைவனை தவறாக எண்ணுகிறோம். ஆனால் தண்டிக்கும் முன் தவறை திருத்துவதற்காக இறைவன் பொறுமையோடு இருக்கிறார் என்பதை உணர்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறது என்று மொழிகிறார் சாலமோனின் நேரநூல் ஆசிரியர். இறைவன் இரக்கம் நிறைந்தவர், முறைகேடான தீர்ப்பு வழங்குவதில்லை. அதுபோலவே மனிதரின் மாண்பே மனித நேயம்தான். மனித நேயம் மிக்கவர்களை நீதிமான்கள் என்று விவிலியம் கூறுகிறது. இன்றைய நற்செய்தியில் விண்ணரசு பற்றி ஓமைகள் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறார் இயேசு. நல்ல விதைகள் எனும் மனங்கள் நம் உடலில் விதைக்கப்படுகின்றது. இவ்வுலக பேராசை துர்க்குணங்கள் களைகளாக மனதுக்குள் புகுந்து விடுவதே மனிதம் மறந்து போக காரணமாய் அமைகிறது. எனவே இவ்வுலக களைகளை அகற்றி இறையரசோடு நோக்குவோம், இப்பலியில் இணைவோம். இன்றைய தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற சிறுவன் பென்சன் அருள் இவருக்காகவும் இறை பயத்திலும் இறை ஞானத்திலும் வளர்ந்திட வேண்டுதல் திருப்பலியாகவும், இவருடைய பெற்றோர் யூஜின் பெனிட்டா நன்றி திருப்பலியாகவும், காணிக்கை வீணா, சஞ்சனா, சகாய புஷ்ப, ஷாமிலா, மரி அல்ஃபிலா, ஜோனிகா, அவந்திகா, அனிகா இவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் தெய்வ பயத்தில் வளர வேண்டுதல் திருப்பலியாகவும், மதுரை சார்ந்த திருவாளர் மணிகண்டன், திருமதி நிர்மலா மணிகண்டன்,
தம்பதியினரின் சிறப்பு கருத்துகளுக்காகவும் ராஜா, ஜெயந்தி, நித்யா, சஞ்சய் குடும்பத்தினர் வேண்டுதல் திருப்பலியாகவும் சிரில், ஷில்டன், கென்னடி கடவுள் ஞானத்தில் வளரவும் ஆசிர்வதிக்கப்படவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் அமெரிக்க வாழ் சுனில், ஷீபா குடும்பத்தினர் சிறப்பு வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுதல் திருப்பலியாகவும் செல்வன், மார்ஷல் உடல் உள்ள கருத்துக்களுக்காகவும் முன்னெடுப்புகளில் வெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டுதல் திருப்பலியாகவும் திருவாளர் அருள், சுனிதா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் ஜொரோம், லீமா, அக்ஸீலியா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து ஆண்டவருக்குள் நித்திலே பாறுதலை அடைந்திருக்கின்ற மதிகினி சின்னையா, மேரி ஆக்னஸ், MC ஆண்டனி, MC ஆண்ட்ரூஸ், MC வின்சென்ட், லிலி தெரேசா டொமினிக், ரீட்டா மனோகரன், செல்லதுரை, செபஸ்டின் அம்மாள், ஆபிரகாம், சாமுவேல் இவர்களுடைய ஆன்மையிலை பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 16ஆம் ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு இயேசுவின் இனிய நாமத்தில் அழைக்கின்றேன். இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மையெல்லாம் நல் விதைகளாகவும் நல் நிலங்களாகவும் விண்ணரசை விதைக்கின்ற மக்களாகவும் வாழ அழைப்பு கொடுக்கிறது. இந்த அழைப்பை ஏற்றவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உமடியார்களாகிய எங்களிலும் மரம் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கின்றீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 16 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருப்புற்றிருப்போரை அடக்குகின்றீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர் மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர் மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் நல்லவர் மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர் மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்கள் இனத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர் மன்னிப்பவர். என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியானின் மகனை காப்பாற்றும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர் மன்னிப்பவர். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 27 முடிய. சகோதர சகோதரிகளை, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதமத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனிதமத்தை எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 24 43 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரை ஆக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நமது வலுவற்ற நிலையில் நாம் எப்படி எதற்காக இறைவனிடம் வேண்டுவது என்னும் சூழலில் தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26வது இறைவசனம். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு கொண்டாட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு பல்வேறு செய்திகளையும் சிந்தனைகளையும் வாழ்வாக்கிக் கொள்ள அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் சாலமோன் புத்தகத்தினுடைய ஞான ஆசிரியர் கடவுளை குறித்து அழகாய் ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. நீர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர் என்று நான் தியானிக்கின்ற பொழுது, நீர் எல்லாவற்றின் மீதும் கருத்தாய் இருக்கிறீர், which means everything is so important to you and there is nothing in the world to say that it is not really important. நீர் எல்லாவற்றின் மீதும் கருத்தாய் இருக்கிறீர், எல்லாவற்றுக்கும் தேவையானதை செய்கிறீர், கொடுக்கிறீர், பராமரிக்கிறீர், பாதுகாக்கின்றீர். எனவே நீர் எல்லாவற்றையும் கருத்தாய் செய்கிறீர், எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கிறீர். உன்னுடைய நீதி தீர்ப்புகளில் கூட நீர் சரியாக இருக்கிறீர். யார் பக்கமும் நீர் சாய்ந்து விடுவதில்லை, ஒருதலைபட்சமாக செயல்படுவதில்லை. எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நீர் முறைகேடாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதையும் நாம் அறிவோம். உமது ஆற்றல் நீதியின் ஊற்று, நீர் எல்லாவற்றின் மீதும் ஆட்சியுரிமையை கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி கடவுளை குறித்து ஒரு நீண்ட பட்டியலிடுகின்றார். இறுதியிலே நாம் வாசிக்கிறோம், நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் சிந்தனையாக நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். காரணம், நாம் மிகப்பெரிய ஒரு நோய் தொற்று காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய கடந்த 5 மாதங்களுக்கு, ஏன் 7 மாதங்கள் என்று கூட சொல்லலாம், நவம்பர் மாதம் துவங்கி இந்த மாதமுடைய நவம்பர் டிசம்பர், ஏற்கனவே நாம் இப்பொழுது 7வது மாதம் 9வது மாதம் என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது இந்தியாவை பொறுத்தவரையில் டிசம்பர் மாதம்தான் நாம் முதல் நோய் தொற்று உடையவரை குறித்து கேள்விப்படுகிறோம். அப்படி பார்த்தாலும் 7 மாதங்கள். கடந்த 7 மாதங்களாக இந்த கொள்ளை நோயை குறித்த செய்தியைத்தான் எல்லா ஊடகங்களும் பேசிக்கொண்டிருக்கிறது. இதை குறித்து நிறைய மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளும் நமக்கு சொல்லப்படுகிறது, அல்லது இந்த நோய் குறித்த அவதூறு செய்திகளும் பரப்பப்படுகிறது. இந்த நோய் எத்தகைய பயத்தை நமக்குள் உருவாக்குகிறது என்பதை குறித்தெல்லாம் பல ஊடகங்களும் பல செய்தி நிறுவனங்களும் பல மனிதர்களும் அல்லது தங்களை கற்றறிந்தவர்கள் என்று சொல்லிக்கின்றவர்களும் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே வேளையில் இந்த கொள்ளை நோய் காலத்தில் மனிதாபிமானமற்ற செயல்களையும் இந்த சமூகத்தில் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். அது அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு எதிராக நடந்த உலகை பாதித்த சம்பவமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய தமிழகத்தினுடைய தென் பகுதியில் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற வன்முறை கொடுமையாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் சமூக ஊடகங்களில் நாம் பார்க்கின்ற மனித விரோத செயல்களாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் குறித்து கூட இந்த நாட்களில் நாம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவைகளுக்கு மத்தியில் நாம் எல்லாம் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் சற்று அழுத்தமாய் சொல்லுகிறது. எனவே தான் இன்றைய திருப்பலியின் முன்னுரையில் கூட நாம் வாசிக்க கேட்டோம், மனிதரின் மாண்பே மனிதநேயம்தான் என்று சொல்லப்பட்டது.
அன்புக்குரியவர்களே, இதை குறித்து இன்று நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நிறைய எதிர்மறை சம்பவங்கள் நடக்கும் அதே சூழலில் அங்கும் இங்குமாய் உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்த கொள்ளை நோய் காலத்தில் நேர்மறை சம்பவங்களும் மனித நேயத்தை பிரதிபலிக்கின்ற, மனித மாண்பை உயர்த்தி பிடிக்கின்ற வைபவங்களும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றது. அவற்றில் ஒன்றாக கடந்த 15-16 தேதிகளில் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். கேரளாவின் திருச்சூர் பகுதியில் திருவள்ளார் என்கின்ற இடத்தில் நடந்த ஒரு நிகழ்வு கடந்த 15ஆம் தேதியிலிருந்து நேற்று இரவு வரையில் இன்று கூட இருக்கலாம் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து அந்த செய்தி, அந்த காணொளி ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது. எது? ஜாய் அலுகாஸ் நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஒரு சகோதரி. அவர்கள் வேலைக்கு சென்று திரும்பி வருகிறார்கள். வருகின்ற பொழுது பேருந்து நிலையத்தில் ஒரு பார்வையற்ற ஒருவர் இருக்கின்றார். அவரிடம் பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் இந்த ஊருக்கு செல்ல வேண்டும், அந்த பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த பேருந்து வந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவரிடம் சொல்ல, பணியிலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்த அந்த தாயார் சகோதரி அவருடைய வாகனம் அவரை கடந்து செல்லுகிறது என்பதை அறிந்து அந்த வாகனத்தின் பின்பாகவே ஓடி வாகனத்தை நிறுத்தச் செய்து இந்த பார்வையற்ற மனிதரை அழைத்து வந்து வாகனத்தில் ஏற்றி வழி அனுப்பி வைத்த அந்த நிகழ்வு ஒருவரால் பதிவு செய்யப்படுகிறது. அது சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிறது. ஒரு வழியாக இந்த செய்தி அவர் பணியாற்றுகின்ற அந்த ஜாய் அலுகாஸ் கடை ஊழியர்களுக்கு தெரிய வருகிறது. காரணம், அந்த கடையினுடைய சீருடையில்தான் அந்த தாயார் சகோதரி இருந்து இந்த நிகழ்வை செய்கின்றார். ஆயிரக்கணக்கான ஜாய் அலுகாஸ் ஊழியர்கள் இவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவரை மெய்சிலிர்க்க வைக்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து அந்த நிறுவனத்தினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கின்றவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த பணியாளராக இருக்கின்ற தாயார் சகோதரனுடைய வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு வாழ்த்து செய்தியை சொல்லுகின்றார்கள். மறுதினமே அவர்களை தலைமை அலுவலகத்திற்கு வர சொல்லுகின்றார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை அந்த நிறுவனத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கின்றார். இதுவரை நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீர்கள். உங்களுடைய நற்செயல் நம்முடைய மாநிலத்தில் பெரும் வரவேற்பை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய மனிதநேய செயல் இன்று உலகின் பேசுபொருளாய் மாறி இருக்கிறது. இதில் நீங்கள் நம்முடைய நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர் என்பது கூடுதல் மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறது. எனவே நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக இனி நீங்கள் வாடகை வீட்டில் இருக்க வேண்டாம், நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் சொந்த வீட்டில் இருங்கள், நம்முடைய நிறுவனம் உங்களுக்கு அதை பரிசாக கொடுக்கிறது என்று சொல்லி மேலும் இன்ப அதிர்ச்சியை அந்த குடும்பத்திற்கு அந்த நிறுவனம் செய்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, மனிதநேயம் கொண்டவர்களாக எல்லாரும் இருக்க வேண்டும் என்பதை கடவுள்தாமே தம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த கொள்ளை நோய் காலத்தில் கடவுளின் மிகப்பெரிய விழுமியமாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் கொண்டாட விரும்பிய மனித மாண்பை உயர்த்தி பிடிக்கின்ற, மனித மாண்பை கொண்டாடுகின்ற, மனித நேயத்தை மையப்படுத்துகின்ற இயேசுவை போன்ற மக்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பது இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிற செய்தி. கேரளாவில் திருவள்ளார் பகுதியில் நடந்த இந்த வைபவத்தை போன்று ஒருவேளை நம்முடைய வீட்டிற்கு அருகில் நடக்கலாம். ஏன், அதை போன்ற மனிதநேய செயல் செய்கின்றவர்கள் ஒருவராக கூட நாம் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, கடவுள் உங்களை கொண்டாடுகின்றார். கடவுள் உங்களை மேன்மையாய் பார்க்கின்றார். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய இந்த செயல்களின் பொருட்டு, உங்கள் தர்மங்களின் பொருட்டு, நம்முடைய வழக்காற்றிலே நாம் சொல்லுகிறோமே, தர்மம் தலை காக்கும். ஒருவேளை இன்று நீங்கள் உங்கள் இடக்கைக்கு தெரியாமல் வழக்கையால் செய்கின்ற செயல்கள் நிச்சயம் உங்கள் தலைமுறைக்கான ஆசீர்வாதமாயிருக்கும். கடவுள் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தகுந்த காலத்தில் கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம், நேர்மையாளர், நீதிமான்கள், மனிதநேயத்தை
கொண்டாடுபவர்கள், மனிதனை முக்கியப்படுத்துபவர்கள், மனிதனுக்குரியவற்றை செய்கின்றவர்கள், தேவையில் இருப்போருக்கு உதவுபவர்கள், நேர்மையாளர் என்கின்ற குழுவுக்குள் அடங்கி அவர்கள் கடவுளின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர் என்று இயேசு என்ற நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, மனிதநேயத்தை மேன்மையாய் கருதுவோம். இன்று இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் இந்த மனிதநேய செயல்களை விட அதிகமான அதற்கு எதிரான கலைகள் தான் இன்று நம்முடைய சமூகத்தில் வளர்கிறது. சிலர் அதை வேண்டுமென்றே தூவி வளர்க்கின்றார்கள். அவர்களுடைய இந்த மனிதநேயமற்ற மனித விரோத செயல்கள், சமூக விரோத செயல்கள், தேச விரோத செயல்கள் எல்லாவற்றையும் விட அதிகமாய் வளருகிறது. அவைகளையெல்லாம் களைந்தெடுக்க வேண்டிய கட்டாய சூழலில் இன்று நாம் எல்லாரும் இருக்கிறோம். அதற்கு ஒரே வழி இன்றைய முதல் வாசகம் முன்னுரைக்கின்ற இந்த மனிதநேயத்தை உயர்த்தி பிடிக்கின்ற மக்களாயிருக்க நாம் முயற்சி செய்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் தூய ஆவியார் எப்படிப்பட்டவராய் நமக்குள் இருந்து செயல்படுகின்றார், அல்லது கடவுளின் மூன்றாம் கடவுளான தூய ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை குறித்து பவுலடியார் 2 வசனங்களில் மிக அழகாக சொல்லுகின்றார். நாம் ஜெபிக்க முடியாத சூழலில் எப்படி ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது, யாருக்காக ஜெபிப்பது, எந்த கருத்துக்காக ஜெபிப்பது, அல்லது நான் ஜெபிக்கத்தான் வேண்டுமா, ஜெபித்தால் தான் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறுமா என்று குழம்பிருக்கின்ற சூழலில் தூய ஆவியானவர் நம்முடைய பெருமூச்சுகளை ஜெபமாக மாற்றி கடவுளின் பார்வைக்கு கொண்டு செல்லுகின்றார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி இந்த இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் சொல்லுகின்றார். சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாக தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். காரணம், அவர் நம்முடைய மனங்களை, மனநிலையை அவர் அறிவார். அவற்றை துருவி பார்க்கும் திறன் கொண்டவராய் இருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் முகநூலில் ஒரு காணொளி ஒன்றை நான் கண்டேன். எனக்கு பிடித்திருந்தது, உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது இன்று இரண்டாவது வாசகத்திற்கு பொருந்துவதாய் நான் பார்க்கின்றேன். ஒரு பங்கிலே ஒரு குருவானவர் இருக்கின்றார். அந்த பங்கு ஆலயத்திற்கு சரியாக 12 மணிக்கு ஒரு 80 வயது உடைய பென் என்கின்ற பெயர் கொண்ட ஒரு முதியவர் அவசரமாக ஆலயத்திற்குள் நுழைகின்றார். கழுவாத முகம், முகம் முழுவதும் முடி, கலைந்து போன தேகம், அழுக்கான உடைகள், சோர்வுற்ற ஒரு சூழல். அந்த மனிதர் ஆலயத்திற்குள் வேகமாக வருகிறார். நற்கரணை முன்பாக முழந்தால் படியிருக்கிறார். 60 வினாடிகள் கூட அவர் செலவிடவில்லை. உடனடியாக அவர் ஆலயத்திலிருந்து வெளியேறுகின்றார். இந்த சம்பவத்தை அந்த குருவானவர் பல நாட்களாக பார்க்கின்றார். யார் இந்த மனிதர், ஏன் இப்படி இருக்கின்றார், அழுக்கு உடை உடுத்திக் கொண்டு ஆலயத்திற்குள் நுழைகின்றாரே, கழுவாத முகம் கொண்டவராயிருக்கின்றார், முகம் முழுவதும் முடியாயிருக்கின்றது, மிகுந்த நலிந்த தேகம் கொண்டவராயிருக்கின்றாரே, என்ன அவசரம், ஓடி வருகிறார். ஒரு நிமிடம் கூட அவர் செலவிடுவதில்லை. நற்கரணை முன்பாக முழந்தால் படியிடுகிறார். அதன் பிறகு அவர் சென்று விடுகிறார். யார் இந்த மனிதர் என்று சொல்லி சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்த முதியவர் வழக்கம் போல் பிற்பகல் 12 மணிக்கு அவசரமாக ஆலயத்திற்குள் வருகின்றார். முழந்தால் படியிடுகின்றார். ஒரு நிமிடம் கூட நேரம் அவர் அங்கு செலவிடவில்லை. ஆனால் அதற்குள் எழுந்து வெளியேறுகின்ற பொழுது அந்த குருவானவர் அவரை தடுத்து அவரிடம் விசாரிக்கின்றார். ஐயா, நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் கடந்த சில நாட்களாக, வாரங்களாக உங்களை கவனிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் துல்லியமாக 12 மணிக்கு ஆலயத்திற்குள் நீங்கள் வேகமாக நுழைகிறீர்கள். நற்கரணை முன்பாக முழந்தால் படியிட்டு சாஷ்டாங்கமாக வணங்குகின்றீர்கள். உடனே எழுந்து வெளியேறுகிறீர்கள். என் ஆலயத்திற்குள் வருகிறீர்கள். உங்களிடம் நல்ல உடை இல்லையா? முகத்தை கழுவுவதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையா? கடவுள் எவ்வளவு பரிசுத்தமானவர், எவ்வளவு அழகானவர், அழகின் ஊற்றாக இருக்கின்றவர். அவர் முன்பு நீங்கள் இப்படி வருகிறீர்களே, இப்படிப்பட்ட ஒருவரை
நம்முடைய பகுதியில் காண்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த முதியவரிடம் குருவானவர் கேட்கின்றார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், என்னுடைய பெயர் பென். நான் இங்கிருந்து அரை மணி நேரம் நடக்கும் தொலைவிற்கு அப்பால் இருக்கின்ற ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன். எனக்கு அரை மணி நேரம்தான் மதிய உணவு இடைவேளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய தொழிற்சாலையிலிருந்து ஆலயத்திற்கு வருவதற்கு இந்த வயதில் எனக்கு நிறைய நேரம் எடுத்து விடுகிறது. இந்த அரை மணி நேரத்திற்குள் தான் நான் உண்டு முடித்து வேலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை, தினமும் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும், ஒரு நிமிடம் நற்கரணை முன்பாக முழந்தாள் படியிட வேண்டும், இயேசுவிடம் ஜெபிக்க வேண்டும், உடனடியாக நான் நேரம் முடிவதற்குள் என்னுடைய தொழிற்சாலைக்குள் நுழைந்து விட வேண்டும். அந்த குருவுக்கு ஆச்சரியமாயிருந்தது. அந்த குரு ஆச்சரிய மிகுதியினால், நீங்கள் முழந்தால் படியிடுகின்ற அந்த ஒரு நிமிடத்திற்குள் என்ன ஜெபிக்கின்றீர்கள், சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார். அந்த முதியவர் சொல்லுகின்றார், நான் முழந்தால் படியிட்டு இயேசுவிடம் இப்படித்தான் ஜெபிக்கின்றேன். Jesus, I came here just to say hello and to tell you that I have been very happy. Thanks for being here. Help me to grow in our friendship. இதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவிடம் சொல்லுகின்றேன். நான் வருகின்ற அந்த நேரத்திற்காக இயேசு காத்திருப்பார். ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பிடத்தில் நான் அவரை பார்ப்பேன். என்னை பார்த்தவுடன் அவர் பெருமகிழ்ச்சி கொள்வார். நானும் அவரை கண்டவுடன் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகின்றேன். நான் இங்கு வந்திருக்கின்றேன், நான் மிக நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி, நீங்களும் நானும் இந்த நட்புறவில் வளர்வது பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் சென்று விடுவேன் என்று சொல்லி அந்த பெரியவர் பங்குகுருவிடம் தெரிவிக்கின்றார். சில நாட்கள் இந்த செயல் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெறுகிறது. குருவான் அந்த முதியவர் ஆலயத்திற்கு வருகின்றார், முழந்தால் படியிடுகின்றார், ஜெபிக்கின்றார், உடனடியாக கிளம்பி சென்று விடுகின்றார். ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த முதியவர் ஆலயத்திற்கு வரவில்லை. இதை அந்த பங்கு பணியாளர் கவனிக்கின்றார். அவருக்குள் ஒரு ஐயம், என்ன ஆயிற்று, ஏன் இந்த முதியவர் கடந்த சில தினங்களாக ஆலயத்திற்கு வருவதில்லை, எங்கு போயிருக்கிறார், என்ன ஆயிற்று? அவருக்குள் இந்த கேள்விகள் அவரை துளைத்து கொண்டே இருக்கிறது. விடை காண முயற்சிக்கின்றார். இந்த பங்கு குருவானவர் பென் என்கின்ற இந்த முதியவரை தேடி அந்த தொழிற்சாலைக்கு செல்லுகின்றார். அவரை குறித்து விசாரிக்கின்றார். அவர் இந்த ஊரை சார்ந்தவர், இந்த இடத்தில் வருகிறார் என்கின்ற செய்தி அந்த அருட்பணியாளருக்கு சொல்லப்படுகிறது. அருட்பணியாளர் அவரை தேடி அவருடைய கிராமத்திற்கு செல்லுகின்றார். கிராமத்தில் அவரை குறித்து விசாரிக்கின்றார். அதன் பிறகு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் கடந்த சில தினங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார், அருகில் இருக்கின்ற மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அங்கிருந்து பங்கு தந்தை அந்த முதியவரை தேடி மருத்துவமனைக்கு செல்லுகின்றார். அந்த மருத்துவமனையில் அவர் இருக்கின்றார். அங்கிருக்கின்ற பணியாளர்களிடம் அவரை குறித்து விசாரிக்கின்றார். அங்கிருக்கின்ற பணியாளர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த முதியவர் பென் இந்த மருத்துவமனைக்கு வந்த பிறகு மருத்துவமனையில் நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. இங்கிருக்கின்ற நோயாளிகள் மிக விரைவாக நலம் பெற்று செல்லுகின்றார்கள், பணிபுரிகின்றவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு பணியாற்றுகின்றார்கள் என்று சொல்லி அந்த பங்கு குருவுக்கு, அருட்பணியாளருக்கு அங்கிருந்த பணியாளர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் அவரிடம் சொல்லுகின்றார்கள். அவர் எங்கிருக்கிறார் என்று சொல்லி அவரை தேடி செல்லுகின்றார். அவருடைய அறைக்கு செல்லுகின்றார். அங்கு பென் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கின்றார். மருத்துவ உதவிகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பங்கு தந்தை கண்டவுடன் அந்த பெரியவருக்கு பெருத்த மகிழ்ச்சி. எழுந்திருக்க முயற்சிக்கின்றார். குருவானர் சொல்லுகின்றார், பரவாயில்லை, நீங்கள் அப்படியே இருங்கள், நான் உங்கள் அருகில் அமரலாமா என்று கேட்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றார், ஃபாதர் ப்ளீஸ் சிட் டவுன் ஹியர். அவர் அமர்கின்றார். அவருடைய கைகளை பற்றி பிடித்து கொள்ளுகின்றார்.
அந்த குருவானவர் சொல்லுகின்றார், நீங்கள் சில நாட்களாக ஆலயத்திற்கு வரவில்லை, எனக்கு சற்று சங்கடமாக இருந்தது, எனவே தான் உங்களை தேடி நான் இவ்வளவு தூரம் வர வேண்டியதாய் போயிற்று. எப்படி இருக்கிறீர்கள், எப்படி உணர்கிறீர்கள், இப்பொழுது உடல்நிலை சரியில்லையா என்றெல்லாம் குறித்து அந்த முதியவரிடம் குருவானவர் கேட்கின்றார். எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கின்றார். அப்பொழுது அவர் கேட்கின்றார், நீங்கள் ஆலயத்திற்கு வரவில்லையே, இயேசுவை சந்திக்கவில்லையே, இங்கேயே நீங்கள் இருக்கிறீர்களே, எப்படி உணர்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த முதியவர் பங்குபெறுவரிடம் சொன்னாராம், அருத்தந்தையே, இப்பொழுதுதான் இயேசு என்னை சந்தித்து விட்டு சென்றார். ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்திற்கு வராத இத்தனை நாட்களாக சரியாக 12 மணிக்கு இயேசு என்னை சந்திக்க வருகின்றார். இயேசு என்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் இதைத்தான் சொல்லுகின்றார், Ben, I just came to see you and I wanted to tell you that I am all right and I have been happy. I'm so happy to grow in our friendship. உடம்பை பார்த்துட்டேன். பென், உங்களை சந்திப்பது பெருத்த மகிழ்ச்சி. இயேசு அவரிடத்தில் சொன்னாராம், நான் நலமாக இருக்கிறேன், நாம் இருவரும் இந்த நட்புறவில் வளர்வது பெருத்த மகிழ்ச்சியை தருகிறது, உங்களை சந்திப்பதிலும் எனக்கு மகிழ்ச்சி, இந்த உறவும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, உங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, நான் ஆலயத்திற்கு வராத நாள் முதல் இன்று வரை இயேசு என்னை தினமும் 12 மணிக்கு சந்தித்துவிட்டு செல்லுகிறார் என்று சொல்லி அந்த பென் என்கின்ற பெரியவர் அருட்பணியாளரிடம் சொன்னதாக அந்த காணொளி நகர்கின்றது. அன்புக்குரியவர்களை, பதிவு செய்கின்ற அந்த அருட்பணியாளர் சொல்லுகின்றார், உண்மையான ஜெபம் என்பது இதுதான். இயேசுவை தியானிப்பதும் இயேசுவை சந்திக்க விரும்பும், அது ஒரு நிமிடம் என்றாலும் ஒரு வினாடி என்றாலும் அதற்கான அருளை கடவுள் கொடுப்பார் என்று சொல்லி அந்த காணொளி முடிவடைகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய 2வது வாசகம் பவுலடியார் அழகாய் சொல்லுகின்றார். இந்த சூழலை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நெருக்கடி சூழல், பொது முடக்க சூழல், வேலைகளை இழந்து வறுமையில் வாடுகின்ற சூழல். வத்திக்கான் வானொலி செய்தி குறிப்பு சொல்லுகிறது, அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் 25 நாடுகளுக்கு மேல் பசியால் பாடுபடும், உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று அமெரிக்காவினுடைய UN நிறுவனம் குறிப்பிட்டதை என்று நான் வாசிக்க நேர்ந்தது. நாம் மனிதநேயம் மிக்கவர்களாய் வாழ வேண்டும் என்பதை முதல் வாசகம் வலியுறுத்துகின்ற சூழலில் நம்முடைய திருத்தந்தை இந்த நாட்களில் தன்னால் இயன்ற மருத்துவ உதவிகளை உலகின் பல்வேறு ஏழை நாடுகளுக்கு செய்து கொண்டே இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எப்படி மனிதநேயம் ஜெபமாக மாறுகிறது என்பதை நம்முடைய திருத்தந்தையினுடைய செயல்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் என்ற 2வது வாசகமும் சொல்லுகிறது. தூய ஆவியார் நமக்காக பரிந்து பேசுகின்றார். இந்த பரிந்து பேசுதல் எப்படியாக இருக்கிறது? நமக்கும் கடவுளுக்குமான உறவில் எங்காவது தோய்வு ஏற்படுகின்ற பொழுது தூய ஆவியானவர் தாமே அதை சரி செய்கின்றவராய், ஈடுகட்டுகின்றவராய், பின்புலத்திலிருந்து பணியாற்றுகின்றவராய் இருக்கிறார் என்பதை இன்றைய நிகழ்வும் நான் குறிப்பிட்ட அருட்பணியாளரும் அந்த பென் என்கின்ற முதியோர் குறித்த நிகழ்வும் என்ற 2வது வாசகமும் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை, அழுத்தமான செய்தி, நமக்குள் இருக்கின்ற தூய ஆவியானவரை நாம் இயங்கிட வைப்போம். அவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்குள் இருக்க நம் மீது பொழியப்பட்டிருக்கின்றார். திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியானவர் நம் மீது பொழியப்பட்டிருக்கின்றார். உறுதி பூசுதல் என்னும் திருவருட்சாதனத்தின் மூலமாய் அழியாத முத்திரையாய் நம் மீது அவர் பூசப்பட்டிருக்கிறார். எனவே தூய ஆவியாரால் இயங்குகின்ற மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படி தூய ஆவியாரால் நாம் இயக்கப்படுகிறோம் என்று சொன்னால், இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகின்ற மனிதநேயம் மிக்க மக்களாக, நீதிமான்களாக, கடவுளின் ஆட்சிக்குரிய நேர்மையாளராக நாமும் இருப்போம், வாழுவோம் என்பதை இன்றைய 2வது வாசகம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பின்னணியில் இன்றைய நற்செய்தியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இன்றைய மறையுரை நீளமாக இருப்பது போல் தோன்றலாம், ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகம் அதைவிட நீளமானது. எனவே நாம் சற்று ஆழமாய் தியானிக்க, கடவுளுடைய
நாள் என்பதால், ஓய்வு நாள் என்பதால் கடவுளுடைய வார்த்தையை இன்னும் நாம் ஆழமாய் சிந்திக்க செலவிட முயற்சி செய்வோம். அன்புக்குரியவர்களே, பயிர்களும் களைகளும் வளரும் நிலம், பூமியில் ஊன்றப்பட்ட கடுகு விதை, புளிப்பு மாவு, கலப்பட மாவு என்ற 3 ஓமைகளும் நமக்கு சொல்லித்தரும் ஒரே பாடம் பொறுமை. இதை இன்றைய நற்செய்தி நமக்கு சற்று அழுத்தமாய் தருவது போல் உணர்கின்றேன். இன்று ஆண்டின் பொது காலம் 16ஆம் ஞாயிறு. சென்ற ஞாயிறு போலவே இந்த ஞாயிறும் நம்மை எல்லாம் வயல்வெளிக்கு அழைத்து வந்துள்ளது. சென்ற வாரம் இயேசு கூறிய விதைப்பவர் ஓமையில் விதைப்பவர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தாராள மனதுடன் விதைகளை பாதை ஓரமாய், முச்செடிகள் இருக்கின்ற நிலப்பக்கமாய், பாறைகள் இருக்கின்ற பக்கமாய், பதப்படுத்தப்பட்ட நிலம் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் அள்ளி தெளித்தார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இன்றைய ஞாயிறு நமக்கு வழங்கியிருக்கின்ற நற்செய்தியில் நிலத்தில் விதைக்கப்பட்ட கோதுமையையும் களைகளையும் குறித்து இயேசு மற்றுமோர் அழகான ஓமையை கூறியுள்ளார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 3வது இறைவசனத்தில் கடந்த ஞாயிறு நாம் இப்படித்தான் நற்செய்தி நமக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். இன்றைய ஞாயிறு விதைக்க சென்ற இருவரை குறித்து பேசுகிறது. இயேசுவும் குறிப்பிடுகின்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் தன் ஓமையை துவக்குகிறார். இந்த அறிமுக வரிகளை வாசிக்கும் போது நல்ல விதைகளை விதைத்தவரை காட்டிலும் இரவோடு இரவாக களைகளை விதைத்து சென்றவர் நம் கவனத்தை ஈர்ப்பது போல் நான் உணர்கின்றேன். எந்த ஒரு நிலத்திலும் பயிர்களுடன் சில விதைகள் தானாகவே வளர்வது இயற்கைதான். நாமும் கூட கண்டிருக்கின்றோம். அல்லது ஒருவேளை நாம் விவசாய குடும்பங்களிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது நமக்கு தெரியும். நான் கூட படிக்கின்ற காலகட்டங்களில் களைகளை எடுப்பதற்கு வயல்வெளிகளுக்கு வேலை சென்றதெல்லாம் கூட எனக்கு நினைவுக்கு வருகிறது. எந்த ஒரு நிலத்திலும் பயிர்களுடன் சில கிளைகள் தானாக வளர்வது இயற்கை தான். ஆனால் களைகள் பயிர்களை விட அதிகம் பெருக வேண்டும் என்ற எண்ணத்துடன் களைகளை விதைப்பவரும் உள்ளனர் என்ற எண்ணம் நம்மை சற்று சங்கடப்படுத்துவது போல் உணர்கின்றேன். இதை குறித்து இன்றைய நற்செய்தியும் பேசுகிறது. இன்றைய உலகில் தானாகவே மலிந்து வரும் தீமைகள் போதாதென்று ஒரு சிலர் திட்டமிட்டு தீமைகளை விதைத்து அவை வளர்வதை கண்டு ரசிக்கும் அவலத்தை நாம் அறிகின்றோம். அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இன்று வரை ஒன்று உலகம் முழுவதும் பரவலாகவே நடைபெறுகிறது, பேசப்படுகிறது. அது ஒரு சில கணனி நிறுவனங்களில் பணிபுரிந்தோர் குற்ற செயல்களில் சிக்கி அந்நிறுவனங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட போது அந்நிறுவனங்களின் கணனிகளில் வைரஸ் எனப்படும் களைகளை நுழைத்து சென்றனர் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வேலையிலிருந்து இவங்க நம்மளை தூக்கிட்டாங்க, அதனால நம்ம ஹேக் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டாத ஒரு வைரஸை கம்ப்யூட்டரில் ஏற்றி ஃபுல்லாக சிஸ்டத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹேக்கர்ஸ் அப்படின்ற அந்த குழுவினர் தேவையில்லாமல் வைரஸ்களை அவர்கள் அனுப்பி இன்னொருவருடைய கணக்குகளை திருடுவது, கொள்ளையடிப்பது என்பதையெல்லாம் குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கணலிகளில் வைரஸ்களை புகுத்தியது போதாதென்று மனித உடல்களிலும் வைரஸ்களை புகுத்தும் முயற்சியில் நாம் வாழும் காலத்தில் நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்ற செய்தி நம்மை அதிர்ச்சி அடைய செய்கிறது. மனித சமுதாயத்தை நான் முன்பு குறிப்பிட்டது போல கடந்த 7 மாதங்களாக கசக்கி பிழிந்து வரும் கொரோனா வைரஸ் நாடுகளுக்குள் எழுந்த யார் பெரியவன் என்ற போட்டியின் ஒரு வெளிப்பாடு என்றும்
இக்கிருமி உயிரியல் ஆய்வுக்கூடம் ஒன்றில் உருவாக்கப்பட்ட கலை என்றும் அது மனிதனின் கட்டுப்பாட்டை மீறி ஆய்வுக்கூடத்தை விட்டு வெளியேறிவிட்டது என்றும் அவ்வப்போது செய்திகளை நாம் கேட்டறிந்தோம். இன்றும் கூட அப்படிப்பட்ட செய்திகள் வலம் வருவதை நாம் பார்க்கின்றோம். மனித சமுதாயத்தில் வேரூன்றிவிட்ட இந்த கொரோனா கலையை வேரோடு அழிக்க இயலாது என்றும் இந்த கலையோடு வாழ்வதற்கு நம்மையே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அண்மைய வாரங்களில் உலக சுகாதார நிறுவனம், பல்வேறு நாடுகளுடைய மருத்துவத்துறை நிபுணர்கள், ஏன் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய முதல் மந்திரி கூட, பிரதமர் கூட அப்படித்தான் நமக்கு கடந்த மாதத்தில் சொன்னார், நாம் கொரோனாவோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இதையொத்த அறிவுரையை இயேசு என்ற ஓமையின் வாயிலாக நமக்கு வழங்குகின்றார். கலைகளை அகற்றுவதில் அவசரம் காட்டாமல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இயேசு இன்று நாம் வாசிக்க கேட்ட ஓமையில் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். கலைகளை கண்டதும் அவற்றை அகற்றிவிட விரும்பிய பணியாளரிடம் மத்தேயு நற்செய்தி 13:29-30 நாம் வாசிக்க கேட்டோம். வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும், அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் என்று நில உரிமையாளர் பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்குவதை நாம் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, களைகளை அகற்றிவிட பணியாளர்கள் காட்டிய அவசரத்தை பல்வேறு நாடுகளில் பல வடிவங்களில் பார்க்கின்றோம். உள்நாட்டவர், வெளிநாட்டவர், இம்மதம் அம்மதம், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, வெள்ளை இனம் கருப்பினம் என எத்தனையோ அளவுகோல்களை வைத்து தங்களை சாராதவர்களை கலை என முத்திரை குத்தி அவர்களை அகற்றும் முயற்சியில் அரசுகளும் ஏனைய அடிப்படைவாத குழுக்களும் ஈடுபட்டு அண்மைய நாள்களில் கலைகளை அகற்றுகிறோம் என்கின்ற போர்வையில் காவல்துறை காட்டியுள்ள வேகமும் வன்முறையும் அப்பாவியான பயிர்களை பழிவாங்கி உள்ளன என்பது இந்த முழு அடைப்பு காலத்தில் நம்மை வதைத்த செய்திகள். நேற்று இரவு முகநூலில் நான் கண்டது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பதிவு செய்து மிகவும் என்னை வருத்தத்தில் ஆழ்த்தியது. அவசர ஊர்தி வர முடியாத சூழலில் ஒரு கர்ப்பிணி தாயை அவருடைய ஆட்டோவில் இலவசமாக ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வீடு திரும்புகின்ற பொழுது நம்முடைய காவல்துறையை சார்ந்த காவலர் ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி எந்த காரணத்தையும் கேட்காமல் ஒரு நீண்ட அபராத தொகை ரசீதை கொடுத்து அனுப்பியிருக்கின்றார். ஏற்கனவே நோய் தொற்று, வறுமை, வேலையின்மை, பசி, இந்த சூழலில் மனிதாபிமானத்தோடு செயல்படுகின்ற சிலரை வேண்டுமென்றே இப்படிப்பட்டவர்கள், காவல்துறையில் பணியாற்றுகின்ற அரசு பணியாளர்கள் இப்படி செய்வது பெரும் வருத்தத்தை தருகிறது. இப்படிப்பட்ட கலைகள் இன்னமும் கூட பல்வேறு வன்முறை சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்த பிறகும் கூட மிக கொடூரமாக இத்தகைய மனநிலையோடு மக்கள் பணியாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் செய்வது பெரும் வருத்தத்தை அளிக்கிறது. நேற்றைய அந்த பாடம் என்னை பெரிதும் சோகத்தில் ஆழ்த்தியது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கலைகளை அகற்றுகிறோம் என்கின்ற போர்வையில் நடக்கின்ற வைபவங்களையும் சம்பவங்களையும் நாம் கண்டோம். இந்த COVID-19 கொள்ளை நோய் என்கின்ற கலை கட்டுக்கடங்காமல் வளர்ந்து வரும் இவ்வேளையில் அமெரிக்க ஐக்கிய நாடு, இந்தியா போன்ற நாடுகளில் இப்படிப்பட்ட நான் மேற்குறிப்பிட்ட துறையை சார்ந்தவர்கள் செய்வது நமக்கு பெரும் வேதனையை தருகிறது. அத்தகைய சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன என்பதையும் எங்கள் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். காவல்துறையில் உள்ள அனைவரையும் கலைகள் என்று கூறுவது தவறு. நானும் அப்படித்தான் நினைக்கின்றேன். இந்த கொள்ளை நோய் காலத்தில் காவல்துறையை சார்ந்த பலர் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து மக்களை காக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதையும் நாம் அறிவோம். சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் இந்த கதிர்கள் நடுவே ஒரு சில கலைகள் வளர்ந்துள்ளன. ஊடகங்கள் இந்த கலைகளை பற்றிய செய்திகளை அதிகமாக வெளியிடுவதால் கதிர்களையும் கலைகளையும் வேறுபடுத்தி பார்க்கும் பொறுமையை கூட நாம் இழந்து விடுகிறோம் என்பதுதான் கசப்பான உண்மை. கதிர்களையும் கலைகளையும் பகுத்து பார்க்க நமக்கு பொறுமை தேவை என்பதை இயேசு குறிப்பிடுகின்ற ஓமை நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கிய பாடமாய் நான் கருதுகின்றேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல
என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். தன்னில் விதைக்கப்பட்ட பயிர்களையும் களைகளையும் எவ்வித பாகுபாடுமின்றி வளர விடுகிறது நிலம். அந்த நிலத்தை பின்புலமாக கொண்டு தன் உவமையை கூறியுள்ள இயேசு பொறுமையுடன் காத்திருந்து பயிர்களும் களைகளும் முற்றிலும் வளர்ந்த பின் அவற்றை பிரிப்பதே இறையரசின் அழகு என்பதை இயேசு வலியுறுத்துகின்றார். அதே வண்ணம் இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் கடுகு விதை, புளிப்பு மாவு, இந்த இரண்டுமே நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமும் பொறுமையை குறித்ததாய் இருக்கிறது. விதைகளை விதைத்த மறுநாளே செடிகளை எதிர்பார்ப்பது மதியீனம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஒருவர் தன் வீட்டில் பின்புறம் ஒரு சிறு தோட்டம் அமைக்கின்றார். அங்கு விதைகளை விதைக்கின்றார். தினமும் காலையில் சென்று அந்த இடத்தை நோண்டி விதை முளைந்திருக்கிறதா இல்லையா என்பதை அவர் சோதித்து பார்த்தாராம். அன்புக்குரியவர்களே, விதைகள் வளர்வது எப்படி சாத்தியம்? இப்படித்தான் பலரில் நம்மிலும் பலர் இருக்கின்றோம். மாவில் புளிப்பு மாவை கலந்தபின் அதை மூடி வைக்க வேண்டும். மாவு முழுவதிலும் புளிப்பு ஏறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். புளிப்பு ஏற்பட்டதா இல்லையா என்று சொல்லி 1 மணி நேரத்திற்கு நாம் மூடியை திறந்து பார்த்தால் அந்த மாவு ஒருபோதும் புளிப்பு ஏறாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அதுவும் தெரியும். பயிர்களும் களைகளும் வளரும் நிலம், பூமியில் ஊன்றப்பட்ட கடுகு விதை, புளிப்பு மாவு, கலப்பட மாவு, எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரே பாடம் பொறுமை. நாம் எதிர்பார்ப்பவை அனைத்தும் துரிதமாக உடனடியாக கிடைக்க வேண்டும் என்கின்ற அவசர நிலையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். நாம் வாழும் உடனடி யுகத்தின் இன்ஸ்டன்ட் ஈரா என்று சொல்லுகின்றார்கள். இது ஒரு இலக்கணமாகிவிட்டது. துரித உணவு, இன்ஸ்டா ஃபுட் என்ற நிலையை கடந்து உடனடி உணவுகளை தயாரிக்க துவங்கிவிட்டோம். உடனடி நூடுல்ஸ், இப்பெல்லாம் இன்ஸ்டா 2 மினிட்ஸ். அன்புக்குரியவர்களே, இன்று எல்லாமே உடனடியாக பெறுவதற்கு நாம் துடிக்கிறோம். டிஜிட்டல் உலகில் இருக்கின்றோம். இப்பொழுது கூட இந்த தகவல் பரிமாற்றத்தின் வழியாக நம் மீது திணிக்கப்படும் செய்திகள் 100 கணக்கில் வந்து சேருவதால் எந்த ஒரு செய்தியையும் ஆற அமர முழுமையாக பார்த்து படித்து சிந்தித்து செயல்படும் பொறுமை நம்மிடம் இல்லை. என்ன செய்தி கிடைக்கிறதோ உடனடியாக அதை பரப்பி விடுவது, அது உண்மையிலுமே நமக்கு ஏதுவானதாக இருக்கிறதா, நம்மை வளர்க்கிறதா, சமூகத்திற்கு அது தேவையா என்பதையெல்லாம் குறித்து நாம் கவலைப்படுவதில்லை. அப்படிப்பட்ட சம்பவங்களைத்தான் கடந்த வாரங்களில் நம்முடைய தமிழகம் எதிர்கொண்டிருக்கின்றது. ஏன் நம்முடைய இந்தியா எதிர்கொண்டிருக்கின்றது. லடாக்கிற்கு சென்ற நம்முடைய பிரதமர் திருக்குறள் ஒன்று சொல்லுகின்றார். உடனே அவர் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பிரதமர் திருக்குறள் சொல்லிவிட்டார், தமிழை எப்படி பேசுகிறார் என்று இங்கு பெரிதாக பேசினார்கள். லடாக்கில் இருந்து கீழிறங்கி வந்தவுடன் தான் தெரிகிறது, சிபிஎஸ்இ பாடநூலிலிருந்து திருக்குறளை நீக்கிவிட்டார்கள். எப்படி இருக்கிறது இவர்களுடைய செயல்பாடுகள்? இன்று நம்முடைய தேசத்துடைய பெரும்பான்மை மதத்தை கொண்டாடுகின்றவர்கள் நம்முடைய சகோதர இந்துக்கள். அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய மதத்தை காயப்படுத்துவது போல் கந்த சஷ்டி கவசம் என்கின்ற ஒரு பாரம்பரிய எல்லாருக்கும் பிடித்த, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபம், ஒரு மனவழி ஜெபம். அதை காயப்படுத்தி கொச்சைப்படுத்தி வன்மத்தை ஏற்படுத்தி நமக்குள் சண்டையை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் விதைக்கப்படுகின்ற அந்த கலையை உடனடியாக பரப்பி அதை ஒரு குழு ஊக்கப்படுத்தி அவர் சொல்லுவது சரி என்று சொல்லி வேறொரு கருத்தியலை, கலையை நம் மீது திணிக்க முயலுகின்ற சூழல். அசாமில் பெரும் வெள்ளம், இதுவரை 120 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. 50க்கும் அதிகமான விலங்குகள் சரணாலயத்தில் மடிந்து போய்விட்டது, மரணித்து போய்விட்டது. 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கின்றார்கள். வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நிலத்திலிருந்து நீர் வடியாமல் இருக்கின்றது. எந்த ஊடகம் இதை பற்றி பேசுகிறது? நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் சீன எல்லைக்கு சென்றிருக்கின்றார். எங்கள் நிலத்திலிருந்து 1 இன்ச்சு நிலத்தை கூட எடுக்க முடியாது, போர் ஒத்திகையில் இந்திய வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நேற்றைய செய்தி சொல்லுகிறது. போரை விட இங்கு மாண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் முக்கியமானவர்கள் இல்லையா?
யாரை காப்பாற்றுவதற்காக யாரை நாம் சாகடித்துக் கொண்டிருக்கின்றோம்? இதையெல்லாம் குறித்து தான் இந்த நற்செய்தி பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகின்றோம்? இறுதியாக அமெரிக்காவினுடைய பழங்குடி இன மக்களிடையே இப்படி ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒருவர் தன் பேரனுக்கு வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாராம். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் இப்படி இந்த பேரனை பார்த்து சொன்னாராம், எனக்குள் 2 ஓநாய்கள் உள்ளன. There are 2 foxes. ஒரு ஓநாய் மிகவும் நல்லது, சாந்தமானது, பொறுமையானது, கருணை கொண்டது, இரக்கமிக்கது, நல்ல குணங்களை அது கொண்டிருக்கிறது. இன்னொரு ஓநாய் இருக்கிறது, அது பொல்லாதது, கோபம், ஆணவம், பொய்மை என பல எதிர்மறை குணங்கள் கொண்டது. இவ்விரு ஓநாய்களும் எப்போதும் சண்டையிட்டு கொண்டே உள்ளன. இந்த சண்டை உனக்குள்ளும் நடக்கிறது, உலக மக்கள் அனைவருக்குள்ளும் நடக்கிறது என்று சொல்லி அந்த முதியவர் சொன்னார். சிறிது நேர சிந்தனைக்கு பின் பேரன் தாத்தாவிடம் கேட்கின்றான், தாத்தா, இந்த சண்டையில எந்த ஓநாய் வெற்றி வெல்லும் என்று கேட்கின்றான். அதற்கு தாத்தா பேரனிடம், நீ எந்த ஓநாய்க்கு அதிகமாக உணவளிக்கிறாயோ அதுதான் வெல்லும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நல்லவை தீயவை இணைந்து வளர்கின்றன. முழுமையான வளர்ச்சி அடைந்த பின்னரே அவற்றின் பண்புகள் முழுமையாக வெளிப்படும். நாம் எந்த ஓநாயை ஊட்டி வளர்க்கிறோம்? எந்த ஓநாயை நாம் அதிகமாய் ஊட்டி வளர்க்கிறோமோ அந்த ஓநாய் தான் வெற்றி பெறும். நாம் வளர்க்கின்ற ஓநாய் நல்லதா கெட்டதா? நாம் கதிர்களை கருத்துடன் வளர்ப்பதால் களைகள் கருகி போகும் என்று நினைத்துவிடக்கூடாது. நாம் களைகளை வளர்ப்பதில் கருத்தை செலவிடாமல், கதிர்கள் காணாமற் கருத்தை நாம் செலவிட்டால், நாம் களைகளை வளர்ப்பதில் கருத்தை செலவிட்டால் கதிர்கள் காணாமற் போகும். நாம் வளர்ப்பது கதிரா கலையா என்பதை புரிந்து கொள்ள முதலில் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் கதிர்களை வளர்க்கிறோமா, களைகளை வளர்க்கிறோமா? கடவுளுக்கு முன் பதில் சொல்ல இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இரக்கமும் அருளும் உடைய ஆண்டவரிடம் நம்முடைய ஜெபங்களையும் மன்றாட்டுக்களையும் எடுத்துரைத்து ஜெபிப்போம்.
விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள அழைப்பவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழி நடத்தும் ஆயர்கள், குருக்கள் கடுகு விதை போல் திருச்சபையை உலகெங்கும் வளர்ந்து நிற்கச் செய்யவும், இறை அரசின் மதிப்பீடுகளை மக்கள் மனங்களில் விதைக்கும் கருவிகளாக செயல்பட வல்லமை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாய் வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் நேர்மையான ஆட்சி புரியவும், மனித நேயம் மிக்க மனிதராய் வாழ்ந்து மக்களை வழிநடத்தவும், நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தவும், இயற்கையை பேணி காத்திடவும், கொடிய நோய்க்கு எதிரான சரியான அணுகுமுறையை கையாண்டு நாட்டையும் மக்களையும் சரியான நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதநேய மிக்கவர்களாய் வாழ அழைப்பவரே எம் இறைவா, வாழ்வில் போராடும் சகோதர சகோதரிகளை தேடிச் சென்று உதவிடவும், தேவையில் உள்ளோரின் நல்வாழ்விற்காக உழைக்கும் நல் உள்ளத்தை பெற்று மனித நேயத்தோடு வாழ்வை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையை பொழிபவரே எம் இறைவா, எம் பகுதியில் பருவமழை பொழியப்பட்டு வேளாண்மை சிறக்கவும், பொருளாதாரம் ஏற்றம் பெறவும், நோய் தொற்று குறைந்து இயல்பு வாழ்வு மீண்டு வரவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், உள்ளத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தை தருகின்ற சிந்தனைகள், பின்புலத்தில் எழுகின்ற நம்முடைய தேவைகள், மன்றாட்டங்கள், ஜெபங்கள், இவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் புதிய கல்வி ஆண்டின் வாழ்க்கை துவங்க ஆர்வம் கொண்டுள்ள நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கொள்ளை நோய் காலத்தில் கல்வி நிறுவனங்களை வைத்திருப்போர் மனித மாண்போடு, மனித நேயத்தோடு எதிர்கால நம்முடைய சந்ததியினர், நம்முடைய பிள்ளைகள் விரும்பி தேடுகின்ற பாடப்பிரிவுகளில் அவர்களுக்கான இடம் கிடைக்க ஜெபிப்போம். நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களை பிரிந்து வாடுகின்ற குடும்பங்கள் ஆறுதல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அசாம் மாநில மக்களுக்காக ஜெபிப்போம். இந்த பெருவெள்ள சூழலில் அவர்களுக்கு களமிறங்கி உதவுகின்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்காகவும், தன்னார்வ அமைப்புகளுக்காகவும், அரசினுடைய துறைகளுக்காகவும் ஜெபிப்போம். வியத்தகு செயல்களால் எங்களை வியக்கச் செய்கிற இறைவா, உமக்களாகிய நாங்கள் எழுப்பின எல்லா மன்றாட்டுக்களையும் உன் திருப்பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கை பொருட்களோடு சேர்த்து அர்ப்பணிக்கின்றோம். அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள்
தாயே ஏற்றுக்கொள். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தருளினீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல் உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம்மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மாறலே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகா தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாற்று உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன, உமது திருமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரையும் அது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாகுக. இயேசு பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
மனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கு பாடுகளை, வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களும் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பி பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உந்தவராய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கிருந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மனித மாண்புடன் செயல்படவும், தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை இயக்கிடவும், கடவுளின் நல்விதையாய் பொறுமையோடு எல்லாவற்றையும் அலசி ஆராய்கின்ற மக்களாய், மனித நேயத்தை உயர்த்தி பிடிக்கின்றவர்களாய் வாழ கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித நேயத்தை முதன்மைப்படுத்தி நீதிமான்களாயிருக்க அழைப்பு தருகின்றவர். மனித செயல்கள் மூலமாய் தந்தையின் மாட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீச அழைப்பு தருகிற இயேசு, நல் விதைகளாய் இச்சமூகத்தில் வாழ அழைப்பு தருகிறவர் இவரே. இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ வழியான தெய்வம், அடுத்தக்க பூமியில் பிறந்த அன்பு தெய்வம், உண்மை உயிர் வாழ்வல்லவோ தெய்வம், அப்பா பிதாவே தெய்வமே, உமது ராஜ்யம் வருகவே, உமது சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உமது ராஜ்யம் வருகவே, உமது சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. செங்கடலில் நீரன்று பாதை திறந்தீ, பாலை நீல மக்களுக்கு மன்னா பொழிந்தீ, பகலில் மேக தூணானி, இரவில் நெருத்தணலானி, சீனாய் மாமலை முகடினிலே நீதி கட்டளைகள் பகிர்ந்தீரே. செங்கடலில் நீரன்று பாதை திறந்தீ, பாலை நீல மக்களுக்கு மன்னா பொழிந்தீ, பகலில் மேக தூணானி, இரவில் நெருப்பு தணலானி, சீனாய் மாமலை முகடினிலே நீதி கட்டளைகள்
திருவிருந்து பல்லவி. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவருந்துவேன், அவரும் என்னோடு உணவருந்துவார் என்கிறார் ஆண்டவர். திருவெளிப்பாடு புத்தகம் 1ஆம் பிரிவு 20வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது.